வெல்கம் டு கேபிஎல் மாஸ்டர் அகாடமி. இந்த வீடியோவில் பகுதியில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற தலைப்பில் நிகழ்கலை, நாட்டுப்புற கலைகள், நாடக கலைகள் தொடர்பான செய்திகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் ஆனந்தரங்க பிள்ளை நாட்குறிப்பு தொடர்பான செய்திகளை நம்ம வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருங்க, அதில் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைனாலும் இந்த வீடியோ எண்டு ஸ்க்ரீனில் பிளேலிஸ்ட்டில் மொத்தமாக தொகுத்து கொடுத்துருப்போம், அதுலேயும் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் நிகழ்கலை, நாட்டுப்புற கலைகள், நாடக கலைகள் அதில் 2014 2025 வரைக்கும் டிஎன்பிசி எக்ஸாமில் இது வரைக்கும் ரிப்பீட்டடாக எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸ்கிப் பண்ண பாருங்கள், உங்களுக்கு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு நிகழ்கலை, நாட்டுப்புற கலைகள் இதில் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினு, தேவதுதும்பி டேஸ் ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி. தேவதுதும்பிங்கிறது தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி. அடுத்தது செகண்ட் கொஸ்டின், நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை யார்? நர்த்தகி நடராஜ். நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை நர்த்தகி நடராஜ். அடுத்தது தேர்ட் கொஸ்டின், மரக்கால் கூத்து என்று அழைக்கப்படுவது பொய்க்கால் குதிரையாட்டம். இது பெரும்பாலும் நீங்கள் திருவிழா கூத்துகளில் பார்த்துருப்பீங்க, தெருக்கூத்து திருவிழா காலங்களில் நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. மரக்கால் கூத்து அப்படின்னா பொய்க்கால் குதிரையாட்டம். சரிங்களா? ஓகே, அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் போயிடலாம். பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை எது? இசைக்கலை. பண் அப்படின்னா இசைன்னு சொல்லுவாங்க. பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை எது? இசைக்கலை. அடுத்தது, மருதத்திணையின் பறை எது? மருதத்திணையின் பறை மணமுலா. இது மாதிரி 5 திணைகளுக்கும் பறை இருக்குது. அது என்னங்கிறதையும் பார்த்துடலாம். அதாவது குறிஞ்சி திணைக்குரிய பறை என்னன்னு கேட்டாங்கன்னா தொண்டகப்பறை. முல்லை திணைக்குரிய பறை என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஏறுகோட்பறை. மருதங்கிறது பார்த்துட்டோம். மருதத்துக்குரிய பறைனா மணமுலா. அடுத்தது நெய்தல். நெய்தல் திணைக்குரிய பறைனா மீன்கோட்பறை. அடுத்தது பாலை. பாலைக்குரிய பறை துடிப்பறை. ஸோ அதில் நீங்கள் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, அடுத்தது 6th கொஷின், குறவை கூத்தில் பயன்படுத்தப்படும் இசைக்கருவி எது? குறவை கூத்தில் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவி தொண்டகப்பறை. இது பார்த்தோம். தொண்டகப்பறைங்கிறது எதில் பார்த்தோம்? குறிஞ்சியில் பார்த்தோம். ஸோ குறிஞ்சிங்கிறது தொண்டகப்பறை. இது குறவை கூத்தில் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவி. சரிங்களா? ஓகே, அடுத்தது, நற்கலை என்று அழைக்கப்படும் கலை எது? நற்கலை என்று அழைக்கப்படும் கலை அழகு கலை. அடுத்தது 8th கொஷினு, தமிழர்களின் தற்காப்பு விளையாட்டுகளில் ஒன்று சிலம்பாட்டம். தமிழர்களின் தற்காப்பு விளையாட்டுகளில் ஒன்று சிலம்பாட்டம். அடுத்தது 9th கொஷினு, பண்டைய காலத்தில் முழுமதி நன்னாட்களிலும், முழுமதி நன்னாட்கள் அப்படின்னா பௌர்ணமி நாட்களிலும், மாலை நேரத்திலும் ஆடவரும் மகளிரும், ஆடவர்னா ஆண்கள், ஆடவரும் மகளிரும் கூடி வட்டமாய் நின்று கைகோத்து ஆடும் கூத்து எது? குறவை கூத்து. சரிங்களா? இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்டானது, அடிக்கடி கேட்டிருக்காங்க. பண்டைய காலத்தில் முழுமதி நன்னாட்களிலும் மாலை நேரத்திலும் ஆடவரும் மகளிரும் கூடி வட்டமாய் நின்று கைகோத்து ஆடும் கூத்து எதுன்னு கேட்டாங்கன்னா குறவை கூத்து. சரிங்களா? அடுத்தது 10th கொஸ்டின், தமிழிசை கருவி யாழ் பற்றி பல காலம் ஆராய்ந்து யாழ் நூல் இயற்றியவர் யார்? விபுலானந்தர். இதோட நிகழ்கலை, நாட்டுப்புற கலைகள் அது சம்மந்தமான கொஸ்டின்ஸ் முடிஞ்சு. அடுத்தது நாடகக்கலை. நாடகக்கலையில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ அடுத்தது பார்த்துடலாம். கூத்துப்பற்ற இன்னும் நாடகக்குழுவை நடத்தி வந்தவர் யார்? நா. முத்துசாமி. கூத்துப்பற்ற இன்னும் நாடகக்குழுவை நடத்தி வந்தவர் நா. முத்துசாமி. அடுத்தது, தமிழ்நாட்டில் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது? கதரின் வெற்றி. தமிழ்நாட்டில் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது? கதரின் வெற்றி. இதெல்லாம் ரொம்ப அதிகமாக ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இதே கொஸ்டினை அடுத்தது கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அது எப்படி கேட்டிருக்காங்கன்னா, கதரின் வெற்றி நாடகம் மூலம் தேசிய உணர்வை தூண்டியவர் யார்? தே.பொ. கிருஷ்ணசாமி. சரிங்களா? அடுத்தது 4th கொஸ்டின், நாடகக்கலையை மீட்டெடுப்பதே தனது குறிக்கோள் என்று கூறியவர் யார்? நா. முத்துசாமி. அடுத்து 5th கொஸ்டின், தமிழ் நாடக தந்தை என போற்றப்படுபவர் யார்? பம்மல் சம்பந்தனார். தமிழ் நாடக தந்தை என போற்றப்படுபவர் பம்மல் சம்பந்தனார். அடுத்து 6th கொஸ்டின்,
யாருக்கும் வெட்கமில்லை என்னும் நாடகத்தினை எழுதியவர் யார்? சோ. மிஸ்டர் சோ தான் எழுதியிருப்பாரு. யாருக்கும் வெட்கமில்லை அப்படிங்கிற நாடக நூலை எழுதியவர் மிஸ்டர் சோ. அடுத்தது பலியாடுகள். பலியாடுகள் நாடகத்தின் ஆசிரியர் யார்? கே.ஏ. குணசேகரன். பலியாடுகள் நாடகத்தின் ஆசிரியர் கே.ஏ. குணசேகரன். அடுத்தது நாடக பேராசிரியர் சம்பந்த முதலியாரின் சபாபதி என்ற நாடகமானது எந்த வகையை சார்ந்தது? அது மிகச்சிறந்த நகைச்சுவை நாடகம். நாடக பேராசிரியர் சம்பந்த முதலியாரின் சபாபதி அப்படிங்கிற நாடகம் மிகச்சிறந்த நகைச்சுவை நாடகத்தை சார்ந்தது. அடுத்தது 9th கொஸ்டின். தமிழ் நாடகத்தின் தலைமை ஆசிரியர் என போற்றப்படுவர் யார்? சங்கரதாஸ் சுவாமிகள். தமிழ் நாடகத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவர் பம்மல் சம்பந்தனார். தமிழ் நாடகத்தின் தந்தைன்னு சொல்லி கேட்டாங்கன்னா பம்மல் சம்பந்தனார். அதுவே தமிழ் நாடகத்தின் தலைமை ஆசிரியர் என போற்றப்படுவது யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா சங்கரதாஸ் சுவாமிகள். சரிங்களா? ஓகே, டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நாடகக்கலைக்கு மற்றொரு பெயர் என்ன? கூத்துக்கலை. அடுத்தது 16வது கொஸ்டின். தமிழின் தொன்மையான கலை வடிவம் எது? நாடகம். தமிழின் தொன்மையான கலை வடிவம் எதுன்னு கேட்டாங்கன்னா நாடகம். அடுத்தது ராம நாடகத்தை இயற்றியவர் யார்? ராம நாடகத்தை இயற்றியவர் அருணாச்சல கவிராயர். அடுத்தது 13வது கொஸ்டின். டம்பாச்சாரி விலாசம் என்னும் நாடக நூலை எழுதியவர் யார்? காசி விஸ்வநாதர். அடுத்தது 14வது கொஸ்டின். எப்பண்பின் அடிப்படையில் நாடகக்கலை அமைந்துள்ளது? போலச் செய்தல். அதாவது போலச் செய்தல் அப்படின்னா நாடகம், கூத்து போன்ற கலை நிகழ்ச்சிகள் ஒரு நிகழ்வை அப்படியே நடத்தி காட்டும் செயல் தான். இப்போ நாடகம், கூத்து அதில் நடக்கக்கூடிய அந்த கலை நிகழ்ச்சியில் அந்த நிகழ்வை அப்படி நடத்தி காட்டுற அந்த செயல் தான் போலச் செய்தல். சரிங்களா? அடுத்த கொஸ்டின்லேயே அப்படி தான் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்குறாங்கன்னா, போலச் செய்தல் பண்பை அடிப்படையாக கொண்ட கலை எது? நாடகக்கலை. போலச் செய்தல் பண்பை அடிப்படையாக கொண்ட கலை எது? நாடகக்கலை. இதுக்கு முன்னாடி கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க? எப்பண்பின் அடிப்படையில் நாடகக்கலை அமைந்துள்ளது. போலச் செய்தல். சரிங்களா? ஸோ எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். போலச் செய்தல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, அடுத்தது மத்த விலாசம் என்னும் நாடக நூலை எழுதியவர் யார்? மகேந்திரவர்மன். அடுத்தது 17வது கொஸ்டின். பம்மல் சம்பந்த முதலியார் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் என்ன? புஷ்பவல்லி. இந்த பம்மல் சம்பந்த முதலியார் அவர்கள் எழுதிய நாடகம் என்னென்ன? மனோகரா, சபாபதி, பொன்விளக்கு, அப்புறம் புஷ்பவல்லி. இப்போ பார்த்தோம். ஸோ இதெல்லாம் அவர் எழுதிய நாடகங்கள். அடுத்தது பம்மல் சம்பந்தம் நிறுவிய நாடக சபை எது? நாடக சபை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது சுகுண விலாச சபை. பம்மல் சம்பந்த முதலியார் அவர்கள் நிறுவிய நாடக சபை எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா சுகுண விலாச சபை. சரிங்களா? ஓகே, அடுத்தது நாடக உலகின் இமயமலை யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சங்கரதாசு சுவாமிகள். சரிங்களா? இதோட இந்த நிகழ்கலை, நாட்டுப்புற கலை, நாடகக்கலை இதை பற்றின கொஸ்டின்ஸ் எல்லாமே முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.